நம்ம ஸ்பைடர் மேனோட பிராண்டுடைய படத்துக்கான நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் லீக் ஆகிறதுல இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் நேரம் ஓடுற மாரி ஒரு வீடியோ வந்து காட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்க்க வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்பைடர் மேன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல, எனக்கும் தான். சரி, அதில் போய் பார்த்தா நம்ம ஸ்பைடர் மேனை வந்து ஒவ்வொரு சீனும் வந்து ஸ்பைடர் மேனுக்கு வந்து சும்மா செதுக்கியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நம்ம ஸ்பைடர் மேன் வேறு இந்த வின்டர் ஷூட்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இந்த கோட்டு ஜெர்கின்லாம் போட்டு அவன் தலையில் ஒரு மஃப்ளர், இதை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு யோசிச்சப்ப நம்ம அமேசிங் ஸ்பைடர் மேன் பக்கம் லைட்டாக ஒரு வாடை வரும். அதை புறப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த சமயம் அமேசிங் ஸ்பைடர் மேனும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பில் வந்து இந்த அமேசிங் ஸ்பைடர் மேன் படத்தில் வந்து அந்தமாரி மஃப்ளரில் இருக்க மாரி சின்ன சின்ன சீன் காட்டியிருப்பாங்க. அது பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்தமாரி கிட்டத்தட்ட இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மூவியில் வந்து நம்ம ஸ்பைடர் மேனோட கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ஓஜி டாபி மேக்கரையும் அதேமாரி நம்ம ஆண்ட்ரே இவங்க 2 பேரையும் வச்சு கிட்டத்தட்ட ஓரளவு ஷூட்டிங் மேக் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாரியே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்தா இந்த மூவியோட ட்ரெய்லர்லேயும் சரி, இப்போ வந்த கிளிப்ஸ்லேயும் சரி, கிட்டத்தட்ட அந்த 2 பேரோட எப்படின்னா நம்ம ஓஜி அப்புறம் வந்து இன்னொருத்தர் நம்ம ஸ்வாகு கிங்கு, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி தான் இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அந்த நோவே ஹோமில் வந்து இவங்க 2 பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க 2 பேரோட அந்த ஐடியாவில் வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சிட்டார் அவரோட நம்ம பீட்டர் பார்க்கர் அப்படின்ற விஷயமும் இருக்கலாம். இது பார்த்தாக்கு அந்த சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க இந்த வேலைலாம் பார்க்குறவங்க, இந்த வேலைப்பாடெல்லாம் பார்க்குறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்தமாரி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே மக்கள் வந்து எங்களை பார்த்து அவ்வளோ என்ஜாயாக இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்வமாக எங்களுக்கு மேலே இருக்காங்க, இந்த மூவிக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி அதில் வந்து நம்மக்கிட்ட போயிருந்துருக்காங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரையும் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர். அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இது பிடிச்சிருக்கிறதுனால ஸ்பைடர்மேன் யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகளும் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவுக்கு இருக்கிறத விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பைடர்மேனில் அதனாலே இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேனை வந்து இந்த கிளிப்பில் பார்க்குறதுக்கு என்னடா ஸ்பைடர்மேனுக்குலாம் குளிருமா அப்படின்னு சில பேர் யோசிப்போம். ஸ்பைடர்மேனுக்கும் குளிரும். என்ன தான் ஒரு ரேடியேட்டர் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேனாக வலை விட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அவரும் மனுஷன்தான். அதனால் அவருக்கும் இந்த குளிர், ஆசை, காதல், மோதல் எல்லாமே, வலி, துக்கம் எல்லாமே அவருக்கும் இருக்கும். நார்மலாக ஹியூமனுக்கு இருக்கிற எல்லா கர்மமும் அவருக்கும் இருக்கும். அது பார்த்தாக்கு பார்க்குறதுக்கும் நல்லா தாங்க இருக்கார். எப்படின்னா பார்க்க நல்லா தலையில் ஒரு மப்ளரு, அப்புறம் நல்லா ஒரு ஜர்க்கின்னு, குளிருக்கு இதமாக போட்டுக்கிட்டு ஜாலியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்புறம் நிறையா சீக்வன்ஸ்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸாக காட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் லைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணாலும் நமக்கு பார்க்குறதுக்கு ஆஹா டடன் 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 அப்படின்னு தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா அப்படி ஸ்பைடர்மேன் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லோரும் பார்த்தது அப்படி. அதுவும் இந்த மிடில் சைட்லலாம் பார்க்குறப்ப தலைவன் வந்து இந்த பழைய சுட்டி டிவிலாம் ஓடுந்துருமா இந்த ஸ்பைடர்மேன்னு, அந்த இதில் வந்து இந்தமாரி சுற்றிட்டு இருப்பார். ஒரு டயத்தில் வந்து அவருக்கு வந்து வெப்பு லாக் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் வந்து இந்தமாரி ஜர்க்கின் போட்டு இந்தமாரி மப்ளர் போட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த சுட்டி டிவியில் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்க்கவே நல்லா தான் இருக்கும். ஒருவேளை அந்தமாரி இருந்தால் பார்க்குறதுக்கும் மூவிலையும் நல்லா தான் இருக்கும். படத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து இந்த படத்தை எடுக்கிறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கிற மாரி அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து 1000க்கும் மேலே மக்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரு போஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க பேக் சைடில் நிற்கிற மாரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது கிட்டத்தட்ட எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தலைவனோட பவர் இப்படி. ஏன்னா வேர்ல்டுலேயே அதிகமான ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒரு கேரக்டர் தலைவன் ஸ்பைடர்மேனு. அதனாலேயே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வைரல் இந்த ட்ரெண்டெல்லாம் தலைவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இது பார்த்தாக்கு மூவியும் சொல்லவே தேவையில்ல. தலைவங்க மூவிலாம் பார்க்குறதுக்கிட்டே சரம் மாதிரியாக இருக்கும். அதுலேயும் இது வந்து மற்ற ஸ்பைடர்மேனுக்கெல்லாம் 3 பார்ட், அப்புறம் இன்னொருத்தருக்கு 2 பார்ட் வந்திருக்கு படம். அப்போ இவருக்கு 3வது பார்ட்டும் போய் 4வது படம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் எல்லாமும் வந்து நல்லாயிருக்கும்ன்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன இவருக்கு கொஞ்சம் காதல் தாங்க எல்லா யூனிவர்சிட்டி ஸ்பைடர்மேனுக்கு அடி வாங்கும். மற்றபடி இந்த ஆக்ஷனுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது ஸ்பைடர்மேன் படத்தை பொறுத்த வரையும். மற்றபடி சொல்லப்போனால் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்த இந்த இதில் வந்து நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கிளிப்பாக இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் இதான் நெசம். இதேமாரி நம்ம ஸ்வாக் கிங்கு அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பார்ட் 3ன்னு ஒரு படம் எடுத்தால் செம்ம பயங்கரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் அந்தமாரி ஒரு படம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க?